ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இயற்கை சேலம். இப்போ நாம் பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா, சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் அருகில் 4 ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த இடம் பாருங்கள், நல்ல ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடம். தார் ரோடு ஒட்டியே அமைஞ்சுள்ளதுங்க. எல்லாம் ஒரு 350 தென்னை மரம் இருக்குங்க, காய்ப்பில் இருக்கிற மரம். அது இல்லாமல் கொய்யா மற்றும் வாழை, மலை நெல்லிக்காய் மரம் மற்றும் அனைத்து வகையான பயிர்களும் வச்சுருக்காங்க. பாருங்கள், இடம் நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அற்புதமான இடம். தனி கிணறு, தனி சர்வீஸுங்க. அது இல்லாமல் ஒரு ஷெட்டு இருக்குங்க, கோழி ஷெட்டு மற்றும் ஒரு வில்லை வீடு ஒன்று இருக்குது. தேக்கு மரம் ஒரு 10 மரம் வச்சுருக்காங்க. பாருங்கள், இதுதாங்க இந்த இடம். நல்ல ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடங்க. வருஷம் ஒரு 4 லட்ச ரூபா இன்கம் வருதுங்க. இதில் ஒரு பெரிய தொட்டி ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. போரு அது இல்லாமல் ஒரு 3 போரு. பைபாஸ்லேருந்து கரெக்டாக இது ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க வரும் இந்த இடம். நிறைய பேர் தோப்பு கேட்டதுனால இந்த தென்னந்தோப்பு இது பண்ணணும். மரம் இளம் மரம் தாங்க. ஒரு 8 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும் மரம் வச்சு. காய்ப்புக்கு வந்துடுச்சு. நல்லா இது ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குங்க. இது பெரிய கிணறு, நல்லா ஒரு ஆழமான கிணறுங்க. சுற்றிலும் கட்டுலாம் கட்டி நல்லா பராமரிச்சிருக்காங்க. இந்த இடம் நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னுடைய விலையை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதேமாரி உங்களுடைய நிலம், வீடு, தோட்டம் ஏதாவது விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள். நாங்களே எங்கள் சேனல் மூலிமா உங்களுக்கு வீடியோ எடுத்து விற்பனை பண்ணித்தரோம். பாருங்கள், தார் ரோட்லேருந்து காட்டுக்கு உள்ளே வரத்துக்கு சென்டராக ஒரு மண் தடம் மாரி அவங்களே உள்ளே வரத்துக்கு வழி பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஆழமான ஒரு தொட்டிங்க. மண் பார்த்திங்கன்னா செம்மண் தாங்க. இது ஒரு மாமரம் ஒன்று இருக்குது. ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடங்க. நிறைய பேர் தோப்பு கேட்டதுனால இந்த தோப்பு வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். ஒரு 350 மரம் வருங்க. இந்த ஏரியாவில் தண்ணிக்கு பிரச்சனை இல்லாத ஏரியா. நல்ல ஒரு அற்புதமான இடங்க. அங்கே ஒரு வீடு, அது இல்லாமல் ஒரு கோழிப்பண்ணை ஷெட்டு ஒன்று இருக்குது. ஒரு நீர் தொட்டி, ஒரு ஷெட்டு, கோழி ஷெட்டு. பாருங்க, வேலையாட்கள் தங்குறதுக்கு ஒரு ஷெட்டு மாரி ஒன்று போட்டிருக்காங்க. இல்லாமல் அந்த இடத்துட்ட ஒரு ஷெட்டு இருக்குது. நல்ல ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். தார் ரோடு தாங்க. ஒரு 250 அடிக்கு மேலே வரும். 2 கேட் இருக்குங்க. இந்த பக்கம் ஒரு கேட் இருக்குது, அந்தாண்ட ஒரு கேட் இருக்குது. தார் ரோடு பேஸ்லேயே தாங்க இருக்குது இடம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள்.